ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு சில நேரத்தில் சில தவறுகள் பண்ணுற காரணத்தினால வந்து நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாக் பண்ணிடுறாங்க. சில நேரத்தில் பர்மனெண்ட்டாகவே டிசேபிள் பண்ணிடுறாங்க. அப்படி பர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணும்போது நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளோட கேமிங் அக்கௌண்ட், அதாவது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த அக்கௌண்ட்லாம் வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணியிருப்போம். அதனால் வந்து அந்த நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாக் ஆகிறனால வந்து டோட்டலாகவே நம்ம சைடு லாஸ் ஆகிறது. ஸோ இது எப்படி வந்து நம்ம சைடு மிஸ்டேக்னாலும் சரி, அவங்க சைடு மிஸ்டேக்னாலும் சரி, நம்ம இது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து பெர்மனெண்ட்டாக பண்ணுவாங்க. டெம்பரவரியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஃபேஸ்புக்கில் தெரியாதனமாக ஒரு சில மிஸ்டேக் பண்ணுறனால இந்த மாதிரி டெம்பரவரியாக லாக் பண்ணுவாங்களா. அதாவது நம்ம வந்து டேட்டா வந்து திடீர்னு தப்பாக கொடுத்துருவோம். 18 வயசுக்கு கீழே இருக்க மாதிரி நம்ம டேட்டா வந்து திடீர்னு நல்லா சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து 2 டைப் ஆஃப் லிங்க்ஸ் உண்டு. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம சைடு மிஸ்டேக் தெரியாதனமாக ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, அந்த மாதிரி இதுக்கு மட்டும் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் நேம் இருக்குது பாருங்கள், அதாவது ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கில் உங்களோட நேம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் எப்படி வந்து நீங்கள் வந்து 2வது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருப்போம்ல, அதாவது நம்ம ஐடி கார்டில் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் அந்த டைமில் ஏதாச்சும் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் இதில் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபோ. இதில் வந்து ஆப்ஷனலாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஏதாவது தெரியாதனமாக என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எதனால் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு, இல்லை டெம்பரரியாக லாக் ஆயிடுச்சு, அதை பற்றின ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து இமெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்கள். அதில் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், லிஸ்டட் ஆன் யுவர் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அல்லது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை தான் இதில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து எடுத்து அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இது ஃபேஸ்புக்லேருந்து லாக் பண்ணுற 2வது மெத்தட். அது என்ன மெத்தட்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அது வந்து உண்மையில் ஏதாச்சும் ஒரு தப்பான அதாவது வயலேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் அந்த மெசேஜ் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம தெரியாமல் 3-4-5 குரூப்புக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம். இல்லை வந்து தொடர்ந்து நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிறைய நண்பர்களுக்கு வந்து மெசேஜில் சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம சைடு மட்டுமே கண்டிப்பாக மிஸ்டேக்காக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபேஸ்புக் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்மனெண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருப்பாங்க. எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக டிசேபிள் பண்ணும்போது நம்ம வந்து அக்கௌண்ட் எடுக்க முடியாது. பட் ஒரு சில நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க 2வது லிங்க் இது. இதில் வந்து அவங்க சைடு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கில் நம்ம சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் இருக்கிற வகையில் வந்து நீங்கள் இந்த 2வது லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் இமெயில் அட்ரஸ் ஆர் மொபைல் ஃபோன் நம்பர் இருக்கலாம். உங்களோட ஃபேஸ்புக்கு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதில் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். யுவர் ஐடிஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு ஐடி வந்து கொடுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் எப்படி ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து நேம் இருக்கலாம். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேருக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்கள் நேம் சுந்தர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் சுந்தர் நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து உங்கள் ஐடியில் சுந்தர் கொடுத்தா எந்த ஒரு ப்ராப்ளமில் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் நேமை வந்து ஸ்மார்ட் சுந்தர் இல்லை ஸ்மார்ட் பாய் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் நேமை நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து கிடைக்கிறது வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி அவங்க வந்து யாருக்கும் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்குறதில்ல. வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்க போய் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் ஐடி சப்மிட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துடலாம். எல்லாம் நீங்கள் இதை கரெக்டாக கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் டீமுக்கு வந்து இந்த ரிக்வெஸ்ட் போயிடும். அவங்க உங்கள் மெயில் இதை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து எப்படியும் மேக்ஸிமம் வந்து 1 or 2 வீக்ஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 2 மெத்தட் தான் வந்து இப்போதைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து டெம்பரரி லாக் ஆனாலும் சரி இல்லை பெர்மனெண்ட் லாக் ஆனாலும் சரி வந்து இப்போதைக்கு எடுத்து கொடுக்குற ஒரே வழி இந்த 2 தான் இருக்குது. வேறு எந்த மெத்தடும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போதைக்கு வேலைக்கே ஆகலை. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் வந்து இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோட அக்கௌண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களுக்கு அது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து
வந்து PUBG அக்கௌண்ட் இல்லை ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் லிங்க் பண்ணி வச்சுட்டு இந்த அக்கௌண்ட்டு லாக் ஆகிறனால வந்து நான் வந்து 20,000 20,000 30,000 செலவு பண்ணியிருக்கேன் அப்படி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க அக்கௌண்ட் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ வழக்கம் போல தான் வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.